மக்களே, பிங்க் சாஸ் பாஸ்தா செய்யலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாஸ் செய்கிறதுக்காக ஒரு 4 தக்காளியை தண்ணியில் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். பின்னாடி ஒரு கிராஸ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை கொதிக்க வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோல் எடுத்து இதை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெயில் நல்லா பொடியாக நறுக்குன்னு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த வெண்ணெயிலே நல்லா இது வந்து வதங்கட்டும். காய்கறிகளுக்கு நான் இன்றைக்கி கேரட், ப்ரொக்கோலி, 3 கலர் குடைமிளகாய், கூடவே கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் கார்ன் கூட சேர்த்துக்கலாம். பேபி கார்னும் சேர்த்துக்கலாம், ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அந்த வெண்ணெயிலே ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிகள் முழுசாக வந்து வேக தேவையில்ல, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வெந்தால் போதும். இல்லை, சாஸோட திக்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயிலே நம்மளோட மைதாவை ஒரு தடவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை வந்து சீக்கிரமாக போயிட்டு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய தக்காளி விழுது வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே வந்து சாஸ் அதிகமாக வேணும்னா தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, மொத்தமாகவே இந்த பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுடைய தக்காளி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப ஒரே ஒரு ஸ்பூன் கெச்சப் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் பீஸா சீசனிங் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்ச ஒரு 1/4 கப் பால் வந்து சேர்த்துருக்கேன். இங்கே பால் இந்த மைதாவை வந்து தனியாக சாஸ் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் செஞ்ச மாதிரி செய்யணுன்னா மைதாவை நல்லா வெண்ணெயில் அந்த காய்கறியெல்லாம் போட்டதுக்கப்புறம் சேர்த்தோம் இல்லைங்களா, ஒரு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி உங்களுக்கு கருகி போயிடும். இப்போ சீஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். 2 ஷீட் வந்து சீஸ் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் வந்து துருவனது இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பாஸ்தா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பென்னே பாஸ்தா, வீட் பாஸ்தா தான் வந்து எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சீஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் சீஸ் இதில் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். எந்த விதமான காய்கறி வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட இதை வந்து சர்வ் பண்ணுங்கள். இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நான் சீஸ் வந்து சேர்த்தேன். க்ரீமியான பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.